ரவுஃப் ஹக்கீம் புதுசா கூப்பிட்டார் அவரோட பஸ்ல ஒன்போர்டில் ஏற சொல்லி. சுருக்கா ஏறிக்கோங்க இல்லாட்டி உங்களை விட்டுட்டு போறாராம், விழுந்துடுவாராம். ஆனா என்ன நடந்துச்சு, அவரோட பஸ் போய் மரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி செவத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அட்ரஸும் இல்லை. ரோதையும் காண ரவுஃப் ஹக்கீம் பஸ்ல. தமிழ் பேசும் முஸ்லிம்கள் தமிழ் மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னண்டா, இவ்வளவு காலம் நீங்கள் ஏமாந்தது போதும். ரவுஃப் ஹக்கீம் புதுசா கூப்பிட்டார் அவரோட பஸ்ல ஒன்போர்டில் ஏற சொல்லி. சுருக்கா ஏறிக்கோங்க இல்லாட்டி உங்களை விட்டுட்டு போறாராம், விழுந்துடுவாராம். ஆனா என்ன நடந்துச்சு, அவரோட பஸ் போய் மரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி செவத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அட்ரஸும் இல்லை. ரோதையும் காண ரவுஃப் ஹக்கீம் பஸ்ல. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் எங்களுக்கு தேவையா? இவ்வளவு காலம் முஸ்லீம்களை வச்சு உரிச்சு உரிச்சு திண்டாரு. என்னத்தை உரிச்சு திண்டாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அந்த தைரியம் இல்ல. ரவுஃப் ஹக்கீமை கண்டா நாளுக்கு மடியிற வணங்குற. ஏன்? அவர் ஒரு சாதாரண சர்வசாதாரண மனுஷன். எங்கட ஓட்டு எடுக்கிறாரு, எடுத்து என்ன செய்யறாரு, அவரு டீல் பேசுறாரு, அவரு பணக்காரன் ஆகிறாரு, அவரு கொழும்பு இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனை எப்பயாவது மக்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தந்திக்கிறாரா? இல்ல. அவர் எப்பயும் பவர் அளிப்பாரு. இப்பயும் என்ன முதலாவது நேற்று பிரச்சனை சொல்றாரு, அனுரகுமார ஜனாதிபதி நாங்க அவரு கூப்பிட்டா நாங்க யோசிச்சு பாக்குறோம் சேர்ந்து அவரோட. நீங்க எப்பயும் செஞ்சது தானே. இதுக்கு சொல்றேன் என்னன்னா, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அந்த இலிசிட் ரிலேஷன்ஷிப். கண்ட இவனோட போய் படுக்கிற அந்த மாதிரி வேலை, கண்ட இவனோட போய் உட்காரு அந்த வேலை. அது யாரு இவருன்னு பாக்குறல. தனக்கு வாசியா, தனக்கு மினிஸ்ட்ரி கிடைக்குதா, தனக்கு ஏதாவது சாப்பிட போட்டு கொள்ளலுமா, அவனோட போய் உட்காரு. அந்த இந்த ஆட்சியில் அது கிடைக்க சான்ஸ் இல்ல ஹக்கீம் அவர்களே. அதோடு மக்களை மாத்திர மத்தவர் பறக்கிற மயில், பறக்க இயலாத மயில் ரிஷாட் பதீன் அவர் என்ன செய்யறாரு, அவரும் அதை தான் சொல்றாரு. அவரும் மக்களை மாத்திர மக்கள்கிட்ட ஓட்டு எடுத்துட்டு போய் அவரும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் என்னன்னா இதுக்கு இருந்தாரு இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டரா மொத்த நாட்டுக்கும் ஸ்ரீலங்காக்கு. ஆனா அவர் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டரா எங்க இருந்தாரு, அவரோட ஆசனைக்கு தான் இருந்தாரு, அவரோட ஏரியாவுக்கு தான் செய்யறாரு. சரி, அவரோட மக்களுக்கு செய்யறாரு, அவரோட சந்தை 13 ரூபாய்க்கு வெல்றது வேற. நீங்க கொழும்புல கேட்கணும். இந்த கட்சிகள் உருவாகி தான் இனவாதம் இந்த நாட்டு உருவாகப்பட்டு. இதுக்கு போது இந்தாங்களுக்கு அரசியல் தலைவர்கள் எப்படின்னா, டிபி ஜயா இருந்தாரு, சர் ராசிக் ஃபரீத் இருந்தாரு, மாக்கர் இருந்தாரு, பதிதீன் முகமது இருந்தாரு. என்ன மாதிரி தலைவர் மக்களை தொலைநோக்கு பார்வையோட மக்களை சரியான முறையில வழி நடத்தி சென்றாங்க. இவங்க என்ன செய்யறது, சரியான முறையில வழிய பிழையா காட்டுறாங்க. வேறொன்னு இவங்க செஞ்சு கிழிச்சது இல்லை. அதனால ஈஸ்டர்ன் பாயிண்ட்ஸ் தமிழ் பேசும் தமிழ் பேசாத முஸ்லிம்கள் முழு ஸ்ரீலங்கால ஒரு வேண்டுகோளுதல், இவங்களை ரிஜெக்ட் பண்ணுங்க, இவங்களை திருப்பி அனுப்பவான, அதோட பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புவான. இன்னொரு ரிக்வெஸ்ட் உங்கள்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வேண்டுதல், இவங்களுக்கு செகண்ட் லேயர் ஒன்று இருக்குது. அது என்ன லேயர்? இந்த எலக்டரேட், யூத் கோஆர்டினேட்டர், யூத் ஆர்கனைசர், ப்ரொவின்சியல் கவுன்சில் ரெப்ரசன்டேட்டிவ், பிரின்சிபல் கவுன்சில் மெம்பர், இவங்க அடுத்த லேயர். இவங்களை ரிஜெக்ட் பண்ணினா இவங்க தான் முன்னுக்கு வருகிறாங்க. ஸோ அந்த லேயரே ஒரே வெட்டா வெட்டிடுங்க, ஆலமரத்தை வெட்டின மாதிரி. அதோடு இந்த கரப்டட் செட் அப்படியே கீழே விழுந்துடும். உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் வரும். இதுதான் உங்கள்கிட்ட எனக்கு செய்ய உள்ள ஒரு ரிக்வெஸ்ட். தேங்க்யூ.